இங்க நடுக்காட்டுல இருந்த ஒரு வீட்டுக்குள்ள அங்க சுத்தி பார்க்க வந்த ஒரு டீம் உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனதும் அவங்களுக்கு பிணவாட அடிக்குது. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா டேபிள்ல அழுகுன உணவுப் பொருட்கள் இருக்குது. அங்க இருந்த சுவர் எல்லாம் பயங்கரமான ஆயுதங்களும் கருவிகளும் தொங்கிட்டு இருக்குது. அப்போ அதுல எல்லிங்கிற ஒரு பொண்ணு அங்க நிறைய கார் கீ இருக்கிறத பாக்குறான். ஒருவேளை அது வெளியே நிக்கிற பழைய கார்களோட கீகளா இருக்கும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் அங்க இருந்த ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போறாங்க. அங்க நிறைய குழந்தைகளோட விளையாட்டு பொம்மைகளும் மாடர்ன் ஹவுஸ் ஹோல்டு பொருட்களும் இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சார்லிங்கிற ஒருத்தன் கிச்சனுக்குள்ள ஏதோ வித்தியாசமா ஸ்மெல் வருதுன்னு போய் பார்க்கலாம்னு பார்த்தா அடுப்புல குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. அதுக்குள்ள கருப்பு இறைச்சி துண்டுகளும் இருக்குது. எல்லி அங்க இருந்த ஒரு துணியை தூக்கி பார்க்கும்போது அதுக்குள்ள பயங்கரமான முள்வேலி கம்பிகள் இருக்குது. அப்போ அவங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா மனுஷங்களை திங்கிற அரக்கர்களா தான் இருக்க முடியும்னு முடிவு பண்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அவங்க எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடிவு பண்றாங்க. வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்த்தா அங்க ஒரு பாலடைஞ்ச எல்லோ கலர் ட்ரக் மெல்ல வருது. அது அவங்க வந்த காரை கொக்கி போட்டு இழுத்து கொண்டு வருது. இது கண்டிப்பா அந்த அரக்கனோட வேலையாத்தான் இருக்கும்னு பயந்து அவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிகிறாங்க. அப்போ உன்னியும் ஆணியும் அங்க இருந்த ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சார்லியும் எல்லியும் ஒரு பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அரக்கன் அந்த வீட்டுக்குள்ள வந்ததும் அவன் கொண்டு வந்த ஒரு பிணத்தை பிடிச்சு தரையில வீசுறான். அதை பார்த்து சார்லியும் அந்த பொண்ணும் பயத்துல நடுங்கி போயிடுறாங்க. அந்த பொண்ணை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த நர மாமிசம் கொரட்டை விட்டு தூங்குது. அந்த கேப்ல சார்லியும் அந்த பொண்ணும் வெளியே வந்து மத்தவங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த கதவை அடைக்கிற சத்தம் வந்துடக்கூடாதுன்னு அதுல இருந்த ஸ்பிரிங்க சார்லி டைட்டா பிடிச்சுக்கிறான். ஆனா அவனோட கையில இருந்து நிறைய பிளட் வர ஆரம்பிக்குது. அப்பவும் சத்தம் வந்துடக்கூடாதுன்னு அதை விடாம பிடிச்சுக்கிறான். அப்போ சடனா அந்த அரக்கை முழிச்சு அவனை பாத்துடுறான். இதோட அடுத்த பார்ட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.